கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா வயசானவங்க தெரியும், பேர் தங்கம்மாள். அவங்க மகா சென்னையில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸா மாதிரி காய்ச்சல் ஒரு வாரம் இருந்தாங்க ஆஸ்பத்திரியில். அப்புறம் டாக்டர்ஸ்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க. அப்போது நாங்களும் ப்ரேயர் பண்ணோம். ஆனாலும் ஒரு நாள் காலையில் அங்கேருந்து ஃபோன் வந்துச்சும்மா, இங்கே இப்படி அக்காவுக்கு முடியலை, இனிமேல் கூப்பிட்டு போய் சொல்லிட்டாங்க டாக்டர், இங்கே தான் ஊருக்கு கூப்பிட்டு வரோன்ட்டாங்க. அப்போ அவங்க அம்மா அப்புறம் ஃபோன் எடுக்கலனோடனே எனக்கு ஃபோன் வந்துச்சேக்கா, இப்படி எங்கள் அக்கா முடியாதுன்ட்டாங்க அப்படின்னு அவங்க அந்த தங்கம்மாக்காவுடைய அண்ணன் மகன் சொல்கிறாங்க. அப்போது ஐயோன்ட்டு எனக்கு அந்த நேரம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏசப்பா, அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா நான் கட்டாயமாக சர்ச்சில் உபவாச ஜெபத்தில் சாட்சி சொல்லுவேன் ஏசப்பான்னு அந்த நேரத்தில் ப்ரேயர் பண்ணேன். பார்த்து ஒரு அரை மணி நேரத்தில் டாக்டர் சொன்னாங்களா, இன்னொரு டாக்டர் வராங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் இவங்க அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் அடக்கம் பண்ணுறதுக்கு வரைக்கும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சொல்லிட்டாங்க டாக்டர், அரை மணி நேரத்தில் கொண்டு போயிருங்கம்மா முடியாதுன்னு. அந்த ஃபீவர் அந்தளவுக்கு லங்ஸு ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்டுட்டு நான் அதுக்கப்புறமா அரை மணி நேரத்தில் டாக்டர் அப்படி சொல்லி அந்த அக்கா நல்லா ஆகி ஒரு வாரம் தான் இருக்கும் வீட்டுக்கு நல்லா சுகத்தோடு இருக்காங்க. உண்மையிலே ஏசப்பா கிருபை. அப்புறம் எனக்கு வேலைக்காக நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். வேலை சரியாகவே செட் ஆகலை. ஒரு 6000 ரூபா சம்பளத்துக்கு ஏசப்பா நான் எங்கேயாவது கிடச்சா நல்லா இருக்குமேனு இப்போ ஒரு 6 மாதமாக மாறி ஒவ்வொரு இடத்துலையா சேர்ந்துக்கிட்டு இருந்தேன். வேலையே சரியாகவே செட் ஆகலை. 6 மாதம் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் தான் நான் மாறி வந்தேன். ஆனால் இடையில நான் இங்கே மூக்குப்பிரியிலே இசேவை மையத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது சரியாக ரன் ஆகலைன்னு எடுத்துட்டாங்க. அப்போது இந்த ஒரு 6 மாதமாக நினச்சேன், இந்த இடத்துல திருப்பியும் அவங்க வேலை கொடுத்தா கூட நல்லா இருக்குமேன்னு. ஆனால் அதே இடத்துல ஏசப்பா சொந்தமாகவே ஸ்டார்ட் பண்ண ஆண்டவர் கிருபை, கிரகிக்கக்கூடாத காரியம் ஆண்டவர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இது நம்மளோட ஞானமோ இது பிரயாசம் ஒன்றுமே கிடையாது. திடீர்னு எங்களுக்கு நடந்த அற்புதம். கர்த்தர்கிட்ட கேட்டோம், ஆனால் ஏசப்பா உங்களுக்கு சித்தம் தான் நடக்கட்டும் நினச்சோம். பார்த்தா நான் கிரகிக்கவே முடியலை. இந்த மாதிரி இடம் அதே இடத்துல அதே மாதிரி இசேவை மையம் வைப்போம் அப்படின்னு நினைக்கவே இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பொண்ணு பிஇ ஃபைனல் இயர் இந்த வருஷம் பண்ணிகிட்ருக்கான். அந்த மே மாதத்தோடு முடியுது. இது வரைக்கும் எழுதின எல்லா எக்ஸாம்ஸ் கூட எந்த விதமான அரியரும் இல்லாமல் ஆண்டவர் நல்லபடியாக எழுதி முடிக்கிறதுக்கு கிருபை செய்த. இந்த கடைசி வருஷத்தில் கூட இந்த கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக கூட ஒரு நல்ல கம்பெனியில் அவர் ப்ளேஸ் ஆகிறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறாரு. ஒவ்வொரு எக்ஸாமும் எழுதும்போது ரொம்ப அந்த எக்ஸாம்ஸ் தொடர்ந்து அடுத்தடுத்து இருக்கும். அப்போது நைட்டு படிக்கும்போது ரொம்ப சில நேரங்களில் பலகீனப்பட்டு போய் இருப்பான். அந்த எக்ஸாம் எழுதி உட்காந்து எழுத முடியாத சூழ்நிலை கூட சில நேரங்கள் உண்டு. ஆனாலும் கூட ஆண்டவர் பலப்படுத்தி எல்லா எக்ஸாம்லேயும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ப்ளேஸ் ஆகும் கிருபை செய்த கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. ஹல்லேலூயா. என்னை அன்போடு அழைத்த கனத்துக்குரிய குருவானவர் ஐயா அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு விசை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை ஊழியர் ஐயா அவர்களுக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம். உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய சந்தோஷம். என்னென்னா, நிறைய வயதானவர்கள் இருக்கிறீங்க, ஆனால் ஒருத்தர் கூட எந்திரிச்சு வெளியே போகலை. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஜெப வேலையிலையும் சரி, பாடல் வேலையிலையும் சரி. ஏன்னா சில இடத்துல போக்குவரத்துமாகவே இருப்பாங்க. ஆனால் அப்படி நான் பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம எவ்வளோ பேர் கூடி இருக்கிறோங்கிறது முக்கியம் அல்ல, எந்த அளவுக்கு நம்ம ஒரு மனதோடு கூட இருக்கிறோங்கிறது தான். 1000 பேர் கூடியிருந்து ஒருத்தருக்குள்ளேயே அந்த ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறத விட கொஞ்சம் பேராக கூடி ஒரு மனதோடு ஆராதிக்கிறது அது ஒரு விலையேற பெற்ற ஒரு நன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். சோத்திரம். இந்த நாள் இதிலிருந்து நாட்கள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய உங்கள் பண்டிகை ஆராதனை எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் என்று நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் போகிறோம். கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வுலகம்
விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 மகிமை எல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த சவுண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். மிக நேர்த்தியாக சவுண்ட் சிஸ்டத்தை அரேஞ்ச் செய்து கொடுத்த அருமையான அன்பு அண்ணன் அன்பு அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஏற்கனவே அநேக இடங்களிலே நாங்கள் ஒன்றாக இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறோம். அல்லேலூயா. சரி, இந்த நாள் காலை வேளையிலே நான் என்ன வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொஞ்ச நேரம் தெய்வ சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்துக்கு முன்பாகவே நான் என்னுடைய பிரசங்க உரையை நிறுத்தி விடுவேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனம். ஒருவர் வாசிங்கள். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே அநேக பலன்களை கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. நான் இந்த ஊழியத்துக்கு 2017வது ஆண்டு நான் கடந்து வந்தேன். இந்த ஊழியத்துக்கு கடந்து வருவதற்கு முன்பாக நான் மேடை மெல்லிசை கச்சேரியிலே சினிமா பாடல்களை பாடுகிறவனாக இருந்தேன். சென்னை பட்டணத்திலே, மலேசியா, சிங்கப்பூர் தேசத்திலே இரவு கேளிக்கை விடுதியிலே 5½ ஆண்டு காலம் மலேசியா, சிங்கப்பூர் தேசத்திலே இரவு கேளிக்கை விடுதியிலே சினிமா பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறவனாக இருந்தேன். 2009 கடைசியில் இருந்து 2015 வரைக்கும் நான் சிங்கப்பூர் தேசத்திலே கிளப்பில் பாடிக்கொண்டிருந்தேன். கிளப்பு தெரியுமா? இரவு கேளிக்கை விடுதி என்று சொல்லுவார்கள். அங்கே நான் பாடிக்கொண்டிருந்தேன். அதற்கு முன்பாக 2004 2009 வரைக்கும் சென்னையிலே லட்சுமண் ஸ்ருதி, சாதக பறவை, இப்படி எம்எல் ராஜா டீம், நம்ம சாத்தான்குளத்தில் இப்படி நிறையா மேடை மெல்லிசை நிகழ்ச்சியிலே நான் சினிமா பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறவனாக இருந்தேன். மலேசியா தேசத்திலே கடைசியாக நான் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்னை சந்தித்தார். என்னை சந்தித்து என்னை ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். நான் இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக எனக்கு பைபிளை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவனாக நான் காணப்பட்டாலும் எனக்கு மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்க மாட்டோம் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒதுங்கினது இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி எனக்கு சர்ச்சுக்கு போன பழக்கம் கிடையாது. ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் சர்ச்சுக்கு போவோம். அசனம்னா ரொம்ப உற்சாகமாக இருப்போம். சாம்பாரெல்லாம் அப்படி பேண்ட்டில் ஊற்றிட்டு ஓடுவோம். ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி சாம்பார் பாயாசம்லாம் அப்படி மேலே ஊற்றிட்டு சும்மா தீயானுப்போம் எங்கள் முதலூர் கோயிலில். இதுதான் என்னுடைய வழக்கமாக இருந்தது. இப்போ கர்த்தர் ஊழியத்துக்கு என்னை அழைத்த உடனே எனக்கு பைபிளை பற்றி தெரியாது, எனக்கு பேச தெரியாது. பாடுவேன், ஆனால் ரொம்ப பேசிக்கிட மாட்டேன். அதுவும் பைபிள் சுத்தமாக தெரியாது. என்னுடைய குடும்பத்துலேயும் சாபம், சினிமா பாடல் பாடி தண்ணி அடிச்சுக்கிட்டு ரொம்ப பாவ பழக்கத்தில் இருந்தேன். நான் சம்பாதித்த பணங்கள் எல்லாம் அதிகமாக நான் அழிக்கத்தான் செய்தேன். ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. இப்போ திருமணமானது,
மனைவியுடைய வாழ்க்கையில் 1000 பொய்யை சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. என் மனைவிக்கு 4 வயசுலேருந்து இளைப்பு பலவீனம், தீராத இளைப்பு பலவீனம். அப்படி ஒரு இளைப்புனா இவ்வளோ உக்கிரமாக இருக்கும் அப்படின்னு என் மனைவிக்கு வந்த பொழுது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அவ்வளோ பயங்கரமான பலவீனத்தில் என் மனைவி காணப்பட்டார். 4 வயசுலேருந்து அவளுக்கு இப்போ அவளுக்கு 29 வயது. 4 வயசுலேருந்து இந்த இளைப்பு பலவீனம் அவளை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. என் மனைவி பின்னாட்களிலே சொன்னால், ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயர் கூட எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ஆலயத்துக்கு போனதே கிடையாது. எல்லா கிறிஸ்மஸ் காலங்கள், நியூ இயர் காலங்கள் அவள் ஆஸ்பத்திரியில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருப்பாள். ஏன்னா அது குளிர்காலமாக இருக்கிறபடியினால் வீசிங் பலவீனம் அதிகமாக தாக்கக்கூடும். ஆனால் பின் நாட்களிலே அது எல்லா காலங்களிலும் அந்த வீசிங் பலவீனம் அவளுக்கு வர நேரிட்டது. நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு அந்த வீசிங் பலவீனத்திலே அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டாள். ஆகவே குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் இல்லை, குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, சொந்தமாக வீடு இல்லை, மனைவிக்கு பலவீனம், இப்படி பல நெருக்கத்தின் மத்தியிலே தான் இந்த ஊழியத்தை நான் துவங்கினேன். எனக்கு பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் அப்போ இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஊன்றுகோலாக இருந்தது. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே, நான் எதை போய் பிரசங்கம் பண்ணுறது, எப்படி பிரசங்கம் பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவர் எப்படி கொடுக்கிறாராம், ஒருவரையும் கடிந்து கொள்ளாவதுமாகி தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அதை அவனுக்கு கொடுப்பார் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வசனத்தை பிடித்து கொண்டு தான் நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். ஆண்டவரே, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு ஆராதனை நடக்க தெரியாது, எனக்கு ஜெபம் நடத்த தெரியாது, எனக்கு ஜெபிக்க கூட தெரியாது. இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் சூழல். இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஊழியத்துக்கு வான்னு கூப்பிடுறீங்களா ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க என்று சொல்லி சாலமோன் கேட்டதை போல நான் இந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்டேன். கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ சொந்த வீடு இல்லை, எனக்கு சொந்தமாக வீடு இல்லை. 2020 ஆண்டில் நான் முதலூருடைய அண்டை கிராமத்தில் சுப்பிரமணியபுரம் என்கிற கிராமத்திலே நானும் என் மனைவியும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளை, நாங்கள் அங்கே வசித்து கொண்டு வந்தோம். என்னுடைய பிள்ளையை ஸ்கூலில் சேர்க்கணும். சுப்பிரமணியபுரத்தில் இருந்து நான் ஊழியத்துக்கு போய்விட்டால் சுப்பிரமணியபுரம் என்கிற கிராமத்திலேருந்து முதலூருக்கு பிள்ளையை கூட்டிட்டு கொண்டு போகிறது என்பது கொஞ்சம் கடினமாக என் மனைவிக்கு தெரிந்தது. ஆக என் மனைவி சொன்னாங்க, சொந்த ஊரில் ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு பாருங்கள் முதலூரில், அப்போனா ஸ்கூலுக்கு பிள்ளையை கொண்டு போய் விடுறதுக்கும் அழைத்து கொண்டு வருவதற்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் என்று சொன்ன உடனே நான் சரி என்று முதலூரில் போய் நான் ஸ்தோத்திரம் கேட்டேன். ஒருத்தங்கிட்ட போய் வீடு கேட்கும்போது அவங்க வீட்டையெல்லாம் சுற்றி காமிச்சாங்க. வீடெல்லாம் பிடிச்சிருக்கா பிரதர்ன்னு சொன்னாங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்போது சாவி அவங்க கையில் தரும்பொழுது நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், வாடகை எவ்வளோன்னு சொல்லி கேட்டேன். 2500 வாடகை என்று சொன்னார்கள். அட்வான்ஸ் 10,000 என்று சொன்னார்கள். நான் உடனே தந்துடுறேன் ஓகேன்னு சொல்லி அந்த சாவியை அவங்க எனக்கு கையில் தரும்போது என்கிட்ட கேட்டாங்க, பிரதர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க சாவியை தரல. அவங்க ஒரு நம்முடைய கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். சாவியை தரலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னாட்டு உங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு சாவி தர மாட்டேங்கிறாங்களே, எனக்கு ஒரு வீடு தர மாட்டேங்கிறாங்களே சொல்லி நான் வேதனையோடு என் வீட்டுக்கு போய் என் மனைவிட்ட அந்த காரியத்தை பகிர்ந்து கொண்ட பொழுது என் மனைவி சொன்னால், இதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, இந்த நிலையும் கர்த்தர் மாற்றுவார் அப்படின்னார். இந்த நிலையும் கர்த்தர் மாற்றுவார் என்று சொன்னார். சரி ஓகே என்று சொன்னேன். அதுலேருந்து ஒரு 10 நாட்கள் கழித்து என்னுடைய நண்பர் ஒருவர் முதலூர் சர்ச்சு பக்கத்திலேயே ஒரு கீழே 2 வீடு மேலே 2 வீடு வாடகைக்கு விட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஒரு வீட்டை ஒன்று நீங்கள் வாடகைக்கு கேளுங்கன்னு சொன்ன உடனே நான் அங்கே போய் கேட்டேன். அவங்க ஓகே தாரேன், கீழே 5000 ரூபாய், கீழே 2 வீடு இருக்குது அது 5000 ரூபாய், மேலே இருக்கிற வீடு 4000 ரூபாய், உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நான் கீழே எடுத்துக்கிறேன்னு ஓகே 5000 ரூபாய் வாடகை, 25000 ரூபாய் அட்வான்ஸு, நீங்கள் 20000 ரூபாய் தாங்கன்னாங்க. நீங்கள் பிரதிஷ்டைக்கும் காலி பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. சரி என்று சொன்ன உடனே அவங்களும் சாவி தரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, சாரி பிரதர், ஊழியக்காரங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. ஏன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, ஊழியக்காரங்களால் 5000 ரூபாய் என்ன செய்ய முடியாது, வாடகை கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வீட்டில் போய் என் மனைவிட்ட இந்த காரியத்தை சொன்ன உடனே நான் ரொம்ப சீரியஸாக என் மனைவிட்ட சொன்னேன். என் மனைவி சொன்னால், இதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, இந்த நிலையையும் கர்த்தர் மாற்றுவார், சந்தோஷப்படுங்க, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொன்னான். நான் சரி என்று சொல்லி இந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், ஞானத்தில் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி உலக பிரகாரமான நன்மையிலும் எந்தெந்த காரியத்தில் நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தோமானால், எந்த காரியத்திலும் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தேன், எனக்கு பைபிள் தெரியாது, பைபிளை வாசித்து அதை புரிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணுவதற்கு எனக்கு போதுவான ஞானம் இல்லை. ஆனால் நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது கர்த்தர் எனக்கு போதிய ஞானத்தை எனக்கு கொடுத்தார். இப்போ
இப்போ எனக்கு வீடு வாசல் இல்லை. ஆண்டவரத்தில் கேட்டேன், ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரன் எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு இல்லாததுனாலே நான் வாடகைக்காக அலைந்து தெரிய வேண்டி இருக்கிறதுப்பா. நான் வாடகைக்காக போய் நிற்கும் பொழுது ஒரு 2500 ரூபாய்க்கு கூட ஒருத்தர் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 5000 ரூபாய்க்கு கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இறங்கி எனக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கிற தெய்வம் நீர் அல்லவா என்று சொல்லி அன்று இரவு நானும் என் மனைவியும் இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு ஞானத்தில் குறைவுள்ளவனா இருப்பான் என்று சொன்னால் என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே, எங்களுக்கு வீடு இல்லை, அது எங்களுக்கு ஒரு பெரிய குறைவாக இருக்கிறது, எங்களுக்கு ஒரு வீட்டை நீங்கள் தாங்க என்று சொல்லி ஜெபித்த பொழுது ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தார், மகனே நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படி 2023 முதலூரில் இன்னைக்கு லேண்ட் வேல்யூவில் டாப்ல இருக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் எங்களுக்கு 7 சென்ட் இடத்தை கொடுத்தார். அல்லேலூயா. 7 சென்ட் இடத்தை கொடுத்தார். 2022 கடைசியில் எங்களுக்கு ஒரு 7 சென்ட் இடத்தை கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அதே 2023 வருஷத்தில் ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் அதில் வீடு கட்டும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதே இடத்துல ஸ்தோத்திரம் 2023 ஜூலை 1ஆம் தேதி நல்ல ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தை வைத்து அதில் குடியிருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். யார் எனக்கு 2500 ரூபாய்க்கு என்னை மதிக்கவில்லையோ, 5000 ரூபாய்க்கு யார் என்னை மதிக்கவில்லையோ, அதே மனிதனுடைய கண்களுக்கு முன்பாக இன்னைக்கு கர்த்தர் 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொந்த வீட்டை கர்த்தருடைய ஊழியக்காரனாகி எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என் மனைவிக்கு இப்போ பலவீனம் ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 2023 ஆண்டில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம், ஆனால் அந்த பலவீனத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது இதே வசனத்தை பிடித்து, ஆண்டவரே என் மனைவிக்கு சரீரத்தில் பலன் குறைவாக காணப்படுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. ஊழியத்தை நிமித்தம் வரக்கூடிய காணிக்க காசை இப்படி வாரமாக நாங்கள் மருத்துவமனைக்கு செலவழித்து கொண்டிருக்கிறோம் அப்பா, ஒரு அற்புதத்தை செய்யுங்க, என் மனைவிக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வீசிங் பலவீன என் மனைவிக்கு ஒரு சுகத்தை கொடுங்க, மருத்துவராலே முடியாது ஆனால் உங்களாலே கூடும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது 24 வருஷமும் அவருடைய சரீரத்தை பாதித்துக் கொண்டிருந்த அந்த வீசிங் பலவீனத்திலிருந்து கர்த்தர் பரிபூரண சுகத்தை கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு 2 வருஷம் ஆகுது. வீசிங் இருந்ததற்கான அறிகுறியே இல்லாத அளவுக்கு கர்த்தர் பரிபூரண சுகத்தை கொடுத்திருக்கிறார். எந்த மருத்துவரிடத்திலே அவர் சிறு வயது முதல் கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொண்டிருந்தாலோ, அது ஒரு லேடி மருத்துவர், அவங்க இப்போ இன்னைக்கு பார்க்கும் போதெல்லாம் கேட்குறாங்க, என்னப்பா நீ இப்போ ஆஸ்பத்திரிக்கே வர மாட்டேங்கிற? அவங்க கவலையை பாருங்க. என்ன இப்போ மருத்துவமனையில் ஒன்றும் பார்க்க முடியல, சாத்தாங்குளத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறான் என் மனைவி. அங்கே போய் வாரம் போக வேண்டியதாகிடுச்சு. அவள் ஒரு மாத்திரை ஒன்று போடுவா, அந்த மாத்திரை ஹெவி டோஸ். அதை போட்ட உடனே 20 நிமிஷம் என் மனைவி சொல்லுவாள், என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க அப்படின்பா. பெட்டில் ஒரு ஓரமாக அப்படியே சுருண்டு படுத்து கிடப்பா, கைகாலெலாம் நடுங்கும். 20 நிமிஷம் அந்த மாத்திரையுடைய தாக்கம் அவள் சரீரத்தில் இருக்கும். சந்தோஷமே இருக்காது, சமாதானமே இருக்காது. வாரம் ட்ரீட்மெண்ட் எடுக்க போக வேண்டியதாகிடுச்சு. இப்போ மருத்துவர் சொன்னாங்க, இது எப்போதுமே நீங்கள் என்ன செஞ்சிடணும், இந்த பஃப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, வீசிங்கு, இதை நீங்கள் எப்போதுமே ட்ராவல் பண்ணாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி, அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் இந்த மருந்தை நீங்கள் எப்போதுமே வச்சுக்கிடணும். ஏன்னா வீசிங் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டு அப்படின்லாம் பயமுறுத்திட்டாங்க. இப்போ ஆண்டவரை நாங்கள் இந்த வசனத்தை இப்படி, ஆண்டவரே குறை உள்ளவனுக்கு நீங்கள் நிறைவாய் கொடுக்கிற தேவனாச்சே, எங்களுக்கு கொடுங்க ஆண்டவர் என்று சொல்லி ஜெபித்து கேட்ட பொழுது ஆண்டவர் என் மனைவிக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார். இப்படி ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் அநேக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தின்படி ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இந்த உபவாச கூட்டத்தில் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதில் நீங்கள் குறைவாக இருக்கிறீங்க? சந்தோஷத்தில் குறைவாக இருக்கிறீங்களா? நிம்மதியில் குறைவாக இருக்கிறீங்களா? பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கிறீங்களா? இல்லை ஆசீர்வாதத்தில் குறைவாக இருக்கிறீங்களா? இல்லை ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனவர். என்ன குறைவாக இருந்தாலும் நம்ம மனுஷன் போய் கேட்டோம் என்று சொன்னால் அது என்ன செய்யாது, நமக்கு கிடைக்காது. ஏன்னா மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாது. மனுஷர்களாலே நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, சக மனிதனை நம்மளிலும் மேன்மையாக என்ன வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். யாரையும் அற்பமாக நினைக்க கூடாது, எல்லாரையும் நேசிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்களை நேசிக்கணும், உடன் பிறந்தவர்களை நேசிக்கணும், எதிர்த்த வீட்டுக்காரங்களை நேசிக்கணும், சொந்த பந்தங்களை நேசிக்கணும். ஆனால் நம்பிக்கை என்று சொல்லி வரும் பொழுது அது மனிதன் மீது இருக்கக்கூடாது, அது கர்த்தர் மீது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனிதனை நம்பி மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்ட மனிதன் சபிக்கப்பட்டு போவான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த மனுஷனால எனக்கு இந்த நன்மை உண்டாகும், இந்த மனுஷனால எனக்கு இந்த காரியம் வாய்க்கும் என்று சொல்லி நம் குடும்ப உறவுகளையோ அல்லது ஏதோ ஒரு நண்பரையோ ஏதோ ஒரு அதிகாரியோ நம்ம நம்பிக்கொண்டு இருப்போமானால் அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தும். ஆனால் கர்த்தரை நாம் நம்புவோமானால் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை ஒருபோது நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய குறைகளை நீக்குகிறார்.
நீக்குகிற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எந்த குறைவாக இருந்தாலும் சரி, நீங்க அந்த குறைவுக்காக தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த குறைவுகளை நீக்கி போடுவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதத்தில் அநேக காரியங்களை நாம் சுட்டிக்காட்ட முடியும். அந்தந்த காரியத்தில் கர்த்தர் நிறைவுள்ள தேவனாய் வெளிப்பட்டு வந்திருக்கிறார். காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவர் நிறைவான ஆவியானவர், நிறைவான தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூட. நாம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என்னன்னா, நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். நம்முடைய குறைவுகள் மாறுவதற்கு, நம்முடைய பலவீனங்கள் மாறுவதற்கு, நம்முடைய போராட்டங்கள் மாறுவதற்கு, கடன் பிரச்சனைகள் மாறுவதற்கு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாவதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஆனால் உங்கள் ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் உங்கள் குடும்பங்களுக்குள்ளே காணப்படக்கூடிய எல்லா போராட்டங்களையும் அவர் நீக்கி போடுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காணா ஒரு கல்யாண வீட்டில் குறைவுகள் வந்த பொழுது மரியாள் என்ன செய்தார்கள்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபித்தார்கள். ஆண்டவரிடத்தில் வந்து வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்கினார். பொருளாதார குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கலாம். நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உலகத்தான் சொல்லுவான் உன் வாழ்க்கை உன் கையில் என்ன, ஆனா பைபிள் சொல்லுது உங்க எதிர்காலம், உங்க ஜெயம், உங்க வெற்றி உங்க ஜெபத்தில் இருக்கு. அல்லேலூயா. உங்க ஜெபத்தில் இருக்கு. மூளை சாதிக்காததை ஜெபத்தில் சாதிக்க முடியும். உங்களால் செய்ய முடியாத ஜெபத்தினால செய்ய முடியும். கடந்த நாட்களில் கர்நாடகா தேசத்தில் ஒரு ஊழியத்துக்கு நான் சென்றிருந்தேன். ஜனவரி 1, 2, 3 கர்நாடகாவில் 3 நாள் ஊழியத்துக்கு சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு குடும்பம் எனக்கு நல்ல பழக்கம். அவருடைய சொந்த ஊர் நம்முடைய சாத்தான்குளம் பகுதியை சார்ந்தவர்கள். அங்கே கடலை மிட்டாய் கம்பெனி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் திருமணம் முடித்து 11 ஆண்டு காலம், இந்த வருடத்தோடு 11 ஆண்டு காலம் ஆகிறது. அவர்களுக்கு கற்பத்தின் கனியே இல்லை. அவர்களுடைய சொந்த ஊராகிய சாத்தான்குளம் பகுதியிலே அவருடைய தாய் தகப்பனார் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அவ்வப்போது அங்கே வருவார்கள். அங்கே வரும்பொழுதெல்லாம் சிறப்பு கூட்டத்தை அவர்கள் ஒழுங்குபடுத்துவார்கள். அப்படி சிறப்பு கூட்டங்கள் ஏறெடுக்கப்படும் பொழுது 3 முறை நான் கர்த்தருடைய வார்த்தையை கூறும்படி நான் அங்கே போயிருக்கிறேன். அங்கே நாங்கள் அநேக ஊழியக்காரர்கள் வருவார்கள். அவர்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறார்களோ பல்வேறு ஊழியக்காரர்கள் வருவார்கள். எல்லாரும் ஜெபிப்பார்கள். நானும் அங்கே போய் ஜெபித்திருக்கிறேன். நான் இந்த வருஷம் ஜனவரி மாதம் நான் அங்கே போயிருந்த பொழுது அவர்களை நான் கண்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், பிரதர், மருத்துவர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் கர்த்தர் எங்களுக்கு ஒரு கற்பத்திற்கு இப்பொழுது கொடுத்திருக்கிறார் அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எல்லாம் கவனிங்க, மருத்துவர்கள் 6 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார்கள். தமிழ்நாட்டிலையும் சரி கர்நாடகாவிலையும் சரி அவங்க சொல்லிட்டாங்க, இனி உங்களுக்கு பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த நியூட்ரஸ் கர்ப்பப்பையில் கட்டி உருவாகி கொண்டே இருக்குது. ஒரு கட்டி அழிச்சான்னா 5 கட்டி உருவாகுது. இப்படி கட்டி உருவாகி கொண்டே இருக்கிறபடினாலே இனி உங்களுக்கு பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி விஞ்ஞானம் கைவிட்டு விட்டது, மருத்துவர்கள் கைவிட்டார்கள். ஆனால் அந்த சகோதரர் சொன்னார், பிரதர், மருத்துவர்கள் இப்படி சொன்னார்கள், ஆனால் என் மனைவிக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. மருத்துவர்கள் தானே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, கர்த்தர் முடியாதுன்னு சொல்லலையே, நம்ம கர்த்தரை நம்புவோம், கர்த்தராலே நமக்கு ஒரு கற்பத்தின் கனியை தர முடியும் என்று சொல்லி 100க்கு 100 கர்த்தரை நம்பினார்களாம். இன்னைக்கு 6 மாதம், இன்னைக்கு 4 மாதம். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல கற்பத்தின் கனிகளை கொடுத்து இன்னைக்கு கர்த்தர் அவர்களை மகிழ செய்திருக்கிறார். ஒரே சந்தோஷம். விசுவாசத்தோடு அவர்கள் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். என்ன காரியத்தில் நீங்க குறைவுள்ளவர்களா இருக்கிறீங்க? யாரோ ஜெபிக்கட்டும்ங்கிறது அல்ல, நீங்க ஜெபிக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் அறைக்குள்ளே சென்று அறைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா அதை பார்த்து வெளியரங்கமாய் உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். ஜெபத்தில் சோர்ந்து போகவே கூடாது. ஜெபத்தில் நம்ம தளர்ந்து விடவே கூடாது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், என் குறைவுகளை நிறைவாக்குவார், என்னுடைய வாழ்க்கை மாறும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் என்று சொல்லி எந்த காரியத்தில் உங்கள் குடும்பத்துக்குள் குறைவுகள் காணப்படுகிறதோ அந்த காரியத்தில் 100க்கு 100 நீங்கள் தேவன் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்களானால் அந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. ஜெபம் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்யும். ஆகவே தான் பரிசுத்தவான்கள் அரை கூவல்களை சபை நடுவில் எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன் 1.5 மணி நேரம் ஜெபத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஏன்னா ஜெபம் தான் மாற்றத்தை கொண்டு வரும். குடும்பத்திலையும் சரி, தேசத்திலையும் சரி, சபையிலையும் சரி, என்னென்ன காரியங்கள் குறைவுள்ளவைகளாய் காணப்படுகிறதோ அந்த குறைவுகளை வேறு எதினாலும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஜெபத்தினாலே. ஆண்டவர் சொன்னார், இவ்வகையான ஜாதி பிசாசு ஜெபத்தினாலே அன்றி, உபவாச ஜெபத்தினாலே அன்றி வேறு எவ்விதத்தினாலும் அது நீங்கி போகாது.
தேசத்தில் கலக்கி கொண்டிருக்கிற பிசாசுகள் அது ஜெபத்தினாலே அன்றி நீங்கி போகாது. குடும்பத்துக்குள்ளே பிரிவினையை கொண்டு வருகிற பிசாசுகள் ஜெபத்தினாலே குடும்பத்தை விட்டு விலகி போகாது. பலவீனங்களை கொண்டு வருகிற பிசாசுகள் ஜெபத்தினாலே அன்றி குடும்பத்தை விட்டு விலகி போகாது. பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் அல்லவா, அது ஒரு பிசாசுனுடைய கிரியைகள். அந்த பிசாசுனுடைய கிரியைகள் பிள்ளைகளை விட்டு வெளியேறி போக வேண்டுமானால் ஜெபத்தினாலே அன்றி அது வேறு எவ்விதத்தினாலும் அது உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறி போகாது. சில தலைமுறையாய் பின் தொடர்ந்து கொண்டிருக்கிற சில வியாதிகள், தலைமுறையாய் பின் தொடர்ந்து கொண்டிருக்கிற சில சாபங்கள், அது ஒரு குடும்பத்தை விட்டு விலகி போக வேண்டுமானால் ஜெபத்தினாலே அன்றி. ஹல்லேலூயா. ஜெபம் சமயம் வாய்க்கும் பொழுதெல்லாம், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்கள் குடும்பத்தின் மாற்றத்துக்காக இப்படிப்பட்டதான வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே ஒருவன் குறைவுள்ளவனாய் இருப்பானால் தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிறீங்களா? ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இந்தந்த காரியங்கள் குறைவுபட்டு காணப்படுகிறதப்பா, குறைவுகளை நீக்குகிற வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்க வாழ்க்கையில காணப்படக்கூடிய குறைவுகளை எல்லாம் நீங்க நீக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே நீங்க ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பீர்கள். ஆனால் உங்கள் ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா. நிறைய சாட்சிகளை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்க முடியும். ஜெபித்து அத்தனை அற்புதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். முடியாது அல்லது முடிந்து போனது என்கிற ஒரு காரியம் காணப்படுமானால், அந்த முடிந்து போன காரியத்தின் மத்தியிலே நீங்கள் ஜெபிப்பீர்களானால் முடிந்து போன இடத்திலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு ஜெபம் வல்லமையுள்ளதா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, யோபுடைய வாழ்க்கை முடிந்து போனதுதான். யோபுவுக்கு இனி ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் நம்பிக்கை இல்லாத அந்த ஒரு யோபு, அவன் நம்பிக்கையோடு கர்த்தரை ஜெபிக்கிற. உலகத்தை பொறுத்த வரைக்கும் யோபுடைய வாழ்க்கை முடிந்து போனது. ஆனால் அந்த யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட 3 குறைவுகள், யோபுடைய வாழ்க்கையில் 3 குறைவுகள் காணப்பட்டது. சொல்லுங்க பார்க்கலாம், என்னது? 3 குறைவுகள். ஒன்று பொருளாதார குறைவு, இன்னொன்று சரீரத்தில் பலன் குறைவு, இன்னொன்று குடும்பத்துக்குள்ளே சமாதான குறைவு. ஆமாவா இல்லையா? இன்றைக்கி இந்த 3 பிரச்சனையும் நம்மக்கிட்ட இருக்கும். சிலவங்களுக்கு மற்றதெல்லாம் இருக்கும், ஆனால் சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்காது. ஆமா தானே? சிலவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும், பணம் இருக்காது. சிலவங்களுக்கு ஆரோக்கியமும் இருக்கும், பணமும் இருக்கும், பிள்ளைகள் மூலமாக இல்லை கணவன் மூலமாக சமாதானம் இருக்காது. யோபுக்கு இந்த 3 காரியத்தில் மாற்றம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா யோபு தன்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போன ஒரு மனிதனாக இருக்கிறார். யோபு தன்னுடைய 10 பிள்ளைகளையும் பறிகொடுத்த ஒரு மனிதனாக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக யோபுக்கு தன்னுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. சரீரத்திலே மாற்றம், பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள் அந்த காரியத்தில் ஒரு மாற்றம், பொருளாதாரம் அழிந்து போனது, அதில் ஒரு மாற்றம். ஆனால் யோபு எல்லாவற்றையும் இழந்து போன போதிலும் தேவன் மீது நம்பிக்கை கொண்டு தேவ சமூகத்திலே நான் எப்பொழுது அவரை காண்பேன். யோபு 14:14 சொல்லுகிறது, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொல்லி எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். தேவ சமூகத்திலே ஒரு மாற்றத்துக்காக காத்திருக்கிறார். யோபுவுக்கு தெரியும், நான் என் குடும்பத்தை இழந்தது உண்மைதான். யோபுவுக்கு தெரியும், என் சரீர சுகத்தை இழந்தது உண்மைதான். யோபுவுக்கு தெரியும், என் ஆசீர்வாதத்தை நான் இழந்து போனது உண்மைதான். ஆனால் எவைகளையெல்லாம் நான் இழந்து போனேனோ, இழந்து போனவைகளை எல்லாம் எனக்கு திரும்ப தருவதற்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எவைகளை எல்லாம் நான் இழந்து போனேனோ அவைகளை எல்லாம் மீட்டு தருவதற்கு என் இரட்சகர் உயிரோடு இருக்கிறார். என் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிற கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். நான் அவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு காத்திருந்து அவரை நோக்கி நான் ஜெபிக்கும் பொழுது என் தேவன் நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு வந்து என் குறைவுகளை அவர் நீக்குவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு சாம்பலிலே உட்கார்ந்து அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். யோபு 38வது அதிகாரத்தில் சுழல் காற்றிலே கர்த்தர் தம்மை யோபுவுக்கு வெளிப்படுத்தினார். யோபு 42வது அதிகாரத்திலே யோபு இழந்து போன சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான். உங்கள் குறைவுகள் மாறும். பொருளாதாரத்தில் குறைவா மாறும். வேலை வாய்ப்பு கிடைக்கலையா, வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கிடைக்க பண்ணுவார். கற்பத்தின் கனி இல்லையா, ஜெபம் பண்ணுங்க. ரெபெக்காளுக்கு பிள்ளை இல்லை. ஈசாக்கு என்ன செய்தார்? மனைவியை திட்டிக்கொண்டே இருக்கவில்லை. நீ மலடி 20 வருஷம் ஆயிட்டு உனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு நீ வேண்டாம், நான் வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுகிறேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். கரித்து கொட்டி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளை இல்லை, நீ லாக்கி கிடையாது, நீ எதுக்கு லாக்கி கிடையாது, நான் வேறு ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க போகிறேன் என்று சொல்லுகிற ஆண்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. மாமியார்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களை சொல்லலை, நீங்கெல்லாம் தங்கம். அல்லேலூயா. நிறைய பேர் இருக்காங்க. யாக்கோபு சொல்லுவார், நான் தேவனா, நானா உனக்கு பிள்ளை கொடுக்க முடியும்? கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்படக்கூடிய சுதந்திரமாச்சே. கர்த்தர் தான பிள்ளையை கொடுக்க முடியும். யாக்கோபு சொல்லுகிறார் தன் மனைவியை பார்த்து, நான் தேவனா,
நான் ஆப்ஸ்டால் ஒரு மனுஷன் தானே. ஈசாக்குடைய மனைவிக்கு 20 வருஷம் பிள்ளை இல்லை. ஆனால் ஈசாக்கு என்ன செஞ்சார்? தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபம் ஈசாக்குடைய குறைவுகளை மாற்றினது. கற்பத்தின் கனி உண்டானது. அன்பு தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கட்டி கொடுத்துருக்கிற இடத்துல அவங்களுக்கு கற்பத்தின் கனி இல்லை அப்படின்னா சோர்ந்து போகாதீங்க. உங்கள் மருமகளுக்கு பிள்ளை இல்லைன்னா கரிச்சு கொட்டாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் முழங்கால் போடுங்க. அவ அப்படிவா இப்படி நம்ம பேசுறதுக்கு பதிலாக ஜெபம் இல்லாம நம்ம பேசுறதுனால ஏதாவது நடக்க போகுதா? வாய் சாதகன் நீதிமானாய் ஆவானோ என்று யோபு சொல்லுகிறார். வாய் சாதகன் நீதிமானாய் ஆவானோ. நம்ம வாய் பேசுறதுனால நீதிமான் ஆக முடியாது. குடும்பத்தில் மாற்றம் வராது. மாறாக எந்த காரியம் குறைவாய் காணப்படுகிறதோ, எந்த காரியம் உங்க குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் உங்க குடும்பத்துக்குள்ள அமைதியை கெடுத்து கொண்டிருக்கிறதோ, அல்லது எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்க நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. உங்க நம்பிக்கையின் ஜெபம் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க தொடர்ந்து. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினாலே அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக. ஜெபம் விசுவாசத்தோடு ஏறெடுக்கப்பட வேண்டும். நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் விசுவாசம் இல்லாமல் பல மணி நேரம் ஜெபம் பண்ணினாலும் அது உங்களுக்கு பிரயோஜனத்தை கொண்டு வராது. ஆனால் விசுவாசத்தோடு ஒரு 2 வார்த்தை சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்க, அந்த ஜெபம் பரலோகத்தை அசைக்கும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது பரலோகத்தை அசைக்கும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனை அசைக்கும். நீங்க விசுவாசம் இல்லாமல் பல மணி நேரம் அந்நிய பாஷைகளை பேசினாலும், விசுவாசம் இல்லாமல் பல மணி நேரம் முழங்கால் போட்டு நீங்கள் ஜெபித்தாலும், நீங்கள் அது விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறபடியினாலே அது தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்க முடியாது. வானத்தின் பலகணிகளை திறக்க முடியாது. ஆனா விசுவாசத்தோடு 2 வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க, அது சிங்காசனத்தை அசைக்கும். வானம் திறக்கப்படும். முதலூர்ல அருமையான ஒரு தாயாரை நான் சந்தித்தேன். நல்லா ஜெபிக்கிற தாயார். உங்களை போலன்னு வச்சுக்கிடுங்களேன். எப்போதும் காலையில் 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் அவங்க ஆலயத்தில் ஜெபிப்பாங்க. அந்த தாயாருக்கு குடும்பத்தில் ஒரு மாற்றம் தேவைப்பட்டுச்சு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போதிய ஆசீர்வாதம் இல்லை. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்காக, சமாதானத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தாங்க. அந்த தாயார் ஒரு விடோ, அவங்க தனியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரீரத்தில் பலவீனம் இருந்தது. ஆகவே அந்த தாயார் அந்த பலவீனம் மாற வேண்டும் என்பதற்காகவும், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், நம்முடைய சபையில் நடக்கக்கூடிய ஆராதனைக்கு அவங்க கடந்து வருவாங்க. மற்ற டினாமினேஷனில் நடக்கக்கூடிய சிறப்பு கூடுகையிலே அந்த அம்மா கலந்து கொள்வாங்க. நம்முடைய ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல தாயார். ஒரு நாள் எங்கள் முதலூர் பஜாரில் நேருக்கு நேர் அந்த தாயாரை நான் சந்தித்த பொழுது அந்த தாயாரை பார்த்து கேட்டேன். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதினுடைய முகத்தை கனம் பண்ணு, இதுவே எனக்கு பயப்படுகிற பயம். இப்போ அந்த அம்மாவை பார்த்தோன்னே அந்த அம்மாட்ட, அம்மா ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். நல்லா ஜெபிக்கிற தாயார், எப்போதும் பைபிளை தூக்கி மார்போடு அணைத்து கொண்டிருக்கிற ஒரு தாயார், எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்வதற்கு வாஞ்சை உள்ள ஒரு தாயார். அந்த அம்மாவை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி சொல்லியிருந்தா என் இருதயம் சந்தோஷப்பட்டிருக்குமே. இப்படி சிரிச்சிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன சொல்லியிருப்பாங்க? அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே. என்ன சொல்லியிருப்பாங்க? யாராவது சொல்ல முடியுமா? சரி, நானே சொல்லிடுறேன், டைம் ஆயிடுச்சு. அந்த அம்மா சொல்லிச்சு, சாவோ நம்மளாம் மண்ணுக்குள்ளே போனால் தான் நல்லாயிருப்போம். நல்லா ஜெபிக்கிற தாயார், நல்ல ஆலயத்து மீது வாஞ்ச உள்ள தாயார். எப்போ பாருங்க, இப்போ ஒரு பக்கம் ஜெபம் கரெக்டாக இருந்துகிட்டு இருக்கு, மணிக்கணக்காக ஜெபிக்கிறாங்க. ஆனால் அம்மா நல்லா இருக்கீங்களா சொல்லி கேட்டோன்னு அம்மா என்ன சொல்லியிருக்கிறோம்? கர்த்தருடைய கிருபையில் நாங்கள் நல்லா இருக்கோம், ஐயா, ஆண்டவர் எங்களை நடத்துகிறாரியா, அப்படி தானே சொல்லணும். செவன் நம்மளாம் மண்ணுக்குள்ளே போனாதான் ஐயா நல்லா இருப்போம், நமக்கு வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை, பல 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 பண்ணே போயிட்டு. நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன், இந்த அம்மா மண்ணுக்குள்ளே போனாலும் என்ன செய்ய முடியாது.
ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். இதுதான் ஜீவனுள்ளோர் தேசம். இந்த தேசத்திலே கர்த்தர் நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வைத்திருக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். இந்த தேசத்தில் நான் நல்லாய் வாழவேன் என்று நான் விசுவாசியாமல் இருந்தா நான் அந்த தேசத்திலையும் என்ன செய்ய முடியாது. என வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:6 வாசியுங்கள். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. நான் பல மணி நேரம் ஜெபிக்கிறேன் பிரதர், அதனால ஆண்டவருக்கு என்ன பிடிக்குமா? இல்லை. நான் ஆலயத்து மீது வாஞ்சை கொண்டு அடிக்கடி ஆலயத்தில் வந்து சின்ன சின்ன காரியங்களெல்லாம் செய்கிறேன், அதனால கர்த்தருக்கு என்ன பிடிக்குமா? இல்லை. இதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் தந்துருவார். நீங்கள் ஆலயத்தில் வந்து ஒரு சேரை நவுட்டி போட்டிங்கன்னா அதற்குரிய பிரதிபலன் உண்டு. ஆலயத்தை நீங்கள் பெருக்குனீங்கன்னா ஒரு பிரதிபலன் உண்டு. உபவாச கூட்டத்துக்கு கலந்து வந்தீங்கன்னா அதற்கு ஒரு பிரதிபலன் உண்டு. ஆனால் யார் தெரியுமா தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவர் இருக்கிறார், அவரை தேடி வந்திருக்கிற என் வாழ்க்கையில் அவர் நன்மை அளிப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளை கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வரும் பொழுது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நீங்க தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படியிடும் பொழுது கர்த்தருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ன நெருக்கத்தின் மத்தியில் தேவ சமூகத்தில் வரீங்களோ அந்த நெருக்கத்தை என் கர்த்தராலே மாற்ற முடியும் என்று நம்பிக்கையோடு முழங்கால் படியிடும் போது கர்த்தருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? உங்க குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். இன்னைக்கு நமக்கு ஜெபம் இருக்குது, ஆனால் விசுவாசம் எழுப்புதல் வரட்டாண்டவரே, எழுப்புதல் வரட்டாண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த பக்கத்தில் போனதுக்கப்புறம் சபை இது எங்கே உருப்படும், சபை இது எங்கே நடக்கும், இது எங்கே வாய்க்கும், வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை, நமக்கு ஏன் தான் இப்படி நடக்கும், பேசாமல் செத்து போயிடலாம். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அநேக தெய்வ பிள்ளையுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவிசுவாசமான வார்த்தை. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 2வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. நீதிமொழிகள் 6:3 வாசிங்க. எடுத்துட்டீங்களா? 2 வாசிங்க. நீ உன் வாய்மொழிகளாய் சிக்குண்டாய். இன்னைக்கு குடும்பம் சிக்கப்பட்டிருக்கு. பொருளாதாரத்தில், வியாதியில், நெருக்கத்தில், கஷ்டத்தில், கண்ணீரில், கவலையில் இன்னைக்கு சிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் என்னவா? இங்க ஆவியானவர் ஞானி மூலமாய் சொல்லுகிறார், நீ உன் வாய்மொழிகளினாலே, உன் வாயின் வார்த்தைகளினாலே. அல்லேலூயா. வாய்மொழிகளினாலே, நம்முடைய வாயின் பிரதியுத்தரத்தினாலே எப்பொழுது நம்ம எதை பேசிக் கொண்டிருக்கிறோமோ அதனுடைய பலனைத்தான் நாம் அனுபவிப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் எப்பொழுது நெகட்டிவான வார்த்தைகளை நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்களானா அதற்கு ஒரு பலன் உண்டு. அது என்ன பலன் தெரியுமா? வறுமை, சாபம், குறைவுகள். நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பீர்களானா அதற்கு ஒரு பிரதிபலன் உண்டு. என்ன தெரியுமா? ஜீவன், சுகம், சந்தோஷம், சமாதானம். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் அவிசுவாசமான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், அது நம்ம பகுதியில் சவம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கு என்ன டெஃபனேஷன் அப்படின்னே தெரியாது நம்ம ஆட்களுக்கு. சவம் இருக்கீங்களா? சவம் சவம் ஏதோ இருக்கு ஐயா. எங்கே போறிய? உபவாச கூட்டத்துக்கு. அதையும் அவ்வளோ டல்லாக போறிய? என்ன செய்ய, நமக்கு தான் வந்ததெல்லாம் அப்படி தான் இருக்குது, ஏதோ போவோம். எங்கே போறிய? எங்கேயோ போகிறேன். ஏன் இப்படி இருக்கிய? வேறு எப்படி இருக்க? எப்போ பாருங்க இந்த பரியாபம் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாதான்? இது நம்மளை கட்டும். நம்முடைய வாயின் பிரதியுத்தரம் அவிசுவாசமான பிரதியுத்தரமாக இருக்குமானால் அது வியாதிகளை கொண்டு வந்து இன்னும் நம்மளை கட்டும். சாபத்தை கொண்டு வந்து கட்டும், நெருக்கத்தை கொண்டு வந்து கட்டும். ஏதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மாந்திரிகம் அல்ல, பில்லி சூனியம் அல்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம நிறைய சொல்கிறோம், யாரும் எங்களுக்கு மந்திரம் வச்சுட்டாங்க பிரதர். யாரும் மந்திரம் வைக்கல, உங்கள் சொந்த நாவினாலே நீங்கள் சூனியத்தை வைத்து விட்டீர்கள். எத்தனை பேர் புரியுது? பக்கத்தில் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள், வாய் சரியாயிட்டுன்னா எல்லாம் சரியாயிரும். சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள். நான் இதெல்லாம் சிரிச்சுட்டு தான் சொல்லணும். அல்லேலூயா. அவன் சரியில்லை, இவா சரியில்லை, அவன் அப்படி, இவன் அப்படி, இந்த ஊழியக்காரன் இப்படி, அந்த ஊழியக்காரன், அவன் என்ன யோக்கியமா, இவன் என்ன யோக்கியமா. அதுக்காக கர்த்தர் நம்மளை வைக்கவில்லை. இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்ட இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை துதிப்பதற்காகவும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவும் இந்த மூக்குப்புரி திருச்சபையில் கர்த்தர் இன்னைக்கு என்ன ஜீவனோடு வைத்திருக்கிறார்.
ஆமீனை காண பாருங்க. பக்கத்து வீட்டு கதையை குறித்து பேசுகிற கத்தை நம்மளை என்ன செய்யலை? அடுத்த வீட்டு குடும்பத்தை கதையை குறித்து பேசுகிற கத்தை நம்மளை வைக்கலை. ஊழியக்காரர்களை குறித்து பேசுறதுக்கு நம்மளை வைக்கலை. அல்லேலூயா. இது நம்மளை கட்டும் தேவ பிள்ளைகளே. புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஒரு வசனத்தை வாசிங்க, முடிச்சிடுறேன். மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28, 29 வசனத்தை வாசிங்க. அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, எப்பா இதை செய்கிறதுக்கு என்கிட்ட வல்லமை இருக்குன்னு நீ விசுவாசிக்கிறியா? அதற்கு அவர்கள், ஆமா ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அந்தபடியே உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுள். 2 குருடர்கள் தேவ சமூகத்துக்கு வந்தார்கள். வந்து அவர்களை பார்த்து, ஐயோ வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யலை? அற்புதங்களை செய்யலை. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவுகள் இருந்தது. என்ன குறைவு? அவர்கள் பிறவி குருடர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு பார்வை அடைய வேண்டும், சக மனிதர்களைப் போல உலகத்தை பார்க்க வேண்டும், மற்ற மனிதர்களைப் போல இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற ஆசை அவர்களுக்கு இருந்தது. அந்த குறைவுகளை நிறைவாக்க இயேசுவாலே முடியும் என்கிற அந்த நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க. இப்போ வந்திருக்கிற அவங்கள பார்த்து மீண்டுமாக ஆண்டவர் கேட்குறா, இதை செய்கிறதுக்கு எனக்கு வல்லமை இருக்குன்னு நீ விசுவாசிக்கிறியா? இன்றைக்கி உங்களை பார்த்து கேட்குறேன், ஏக்கா உங்கள் குடும்பத்தில் காணப்படக்கூடிய பிரச்சனையை மாற்றுவதற்கு இயேசுவால் முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. எதை கண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கீங்களோ அந்த பயத்திலேருந்து உங்களை விடுதலையாக்குவதற்கு அவரால் முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பலவீனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க அவரால் முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா? நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளும் மூக்குப்புரி திருச்சபையில் அற்புதங்களும் அடையாளங்களுமாக இருப்போம்னு விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் நெருக்கம் மாறி விசாலத்துக்குள்ளே வருமோன்னு விசுவாசிக்கிறீங்களா? கடன் பிரச்சனை மாறி உங்களை தேசத்தில் தலையாய் கர்த்தர் வைப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா? உங்களை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் வைப்பார்னு விசுவாசிக்கிறீர்களா? உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள். எழும்புங்க, எழும்புங்க, எழும்புங்க. வேகமாக நேரம் ஆயிடுச்சு. டைமிங் கீப்பப் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். சீக்கிரம் எந்திரிச்சிருங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், அந்த ஞானம் என்கிற பதத்தை நீங்கள் அதில் எடுத்துக்கிடுங்க. ஞானம் வேணும்னா ஞானத்தை வைத்துக்கிடுங்க. இல்லைன்னா அதில் எதில் நீங்கள் குறைவாக இருக்கிறீங்க அது உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறா, மகளே நீ அங்கங்கன்னு காற்றினால் அலைந்து திரிகிற பதரை போல இருக்காதீங்க. இன்னும் சில கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இத்தனை வருஷம் சபையில் வந்துட்டு இருக்கேன், மாற்றம் வரலை. அங்கே ஒரு பாஸ்டர் சபை ஆரம்பிச்சிருக்காரு, கூப்பிடுறாரு, அதனால அங்கே போனேன் அப்படின்லாம் சிலவங்க சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் இருக்காங்க, இங்கே அற்புதம் நடக்கலை, அங்கே போனால் ஒரு அற்புதம் நடக்கும்னு அந்த பாஸ்டர் கூப்பிட்டாங்க, அதனால் இப்போ நம்ம சபைக்கு போகிறேன். இங்கே ஆவி இல்லை, அங்கே ஆவி இருக்குது. சரி, அங்கே போனியே, அங்கே எத்தனை வருஷம் போகிறேன்? அங்கே ஒரு 1.25 வருஷம் போகிறேன். ஏதாவது நடந்துச்சா? ஒன்றும் நடக்கலை. நான் ஒன்று சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், நீங்களும் சிரிச்சுக்கிட்டே கேட்கணும். கேட்க தயாரா? குறைச்சாலும் சொல்லுவேன். இங்கே வந்துட்டு இங்கே உருப்படாதது எங்கேயும் உருப்படாது. அதுக்காக நான் அந்த சபைகளுக்கு ஆப்போசிட் கிடையாது. கர்த்தருடைய கிருபையில் நிறைய டினாமினேஷனில் போய் நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறேன். எல்லா சபையும் நான் நேசிக்கிறேன், எல்லா டினாமினேஷன் நேசிக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு புறஜாதிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆத்தும ஆதாயம் பண்ணணும், சபைக்குள்ளே கொண்டு வரணும், சபை வளரணும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம். அந்த சபைக்கு நான் ஆப்போசிட் ஆனவன் அல்ல. ஆனால் நம்ம சபையிலேருந்து அற்புதத்துக்காக சில ஆத்துமாக்கள், சில ஆடுகள் பக்க வழியாக போகுது பார்த்தீங்களா? அது கண்டிக்கத்தக்கது. இதுதான் அங்கே யாக்கோபு சொல்லுகிறார், இது காற்றினால் அடிக்கப்பட்டு அலைகிற கடலின் பதருக்கு ஒப்பாக இருக்கிறது. கடைசி வரைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். இருக்கிற இடத்துல என் குறைவுகளை நிறைவாக்குவதற்கு என் ஆண்டவராலே முடியும். இந்த ஆலயத்தில் என் தேவன் இருக்கிறார். இந்த ஆலயத்தில் அவரை தேடி வந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா குறைவுகளையும் மாற்றுவதற்கு என் ஆண்டவராலே முடியும். உங்க வீட்டுக்குள்ள அரை கதவை சாத்தி கொண்டு நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபத்தின் மூலமா என் இருதயத்தின் வேண்டுதல்களை என் தேவனால் எனக்கு அருளி செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், நீங்க இருக்கிற இடத்துல தேடி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் தேடி போகல, உங்களுக்காக எனக்காக 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் தேடி வந்தார். உங்களை என்னை தேடி வந்த தேவன். மலேசியா தேசத்தில் ஒன்றுக்கும் உதவாதவனாய், குடிகாரனாய், கிளப்புல இரவு கேளிக்கை விடுதியில் பாடிக்கொண்டிருந்த ஒரு துன்மார்க்கனை தேடி வந்தார். தேடி வந்தார். உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை தேடி வந்த தேவன் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர அருளாதிருப்பது எப்படி? உங்களுக்காக தன் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனையே கொடுத்திருக்கும் பொழுது உங்கள் குறைவுகளை நிறைவாக்காதிருப்பது எப்படி? கண்டிப்பாக நிறைவாக்குவா. என்ன குறைவாக இருக்கட்டும், இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே ஜெபம் பண்ணுங்க.
ஜோம் பண்ணி. நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், எண்ணி 30 நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனசுல ஏவுறதுனால சொல்றேன், நம்பிக்கையோடு ஜோம் பண்ணுங்க. வீட்டில் போய் ஜோம் பண்ணுங்க. 30 நாள் சோர்ந்து போகாம ஜோம் பண்ணுங்க. இரவும் பகலும் ஜோம் பண்ணுங்க. நீங்கள் விரும்புகிற காரியத்தை 30வது நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஐயாட்ட வந்து நீங்க சொல்லுவீங்க, நான் விசுவாசத்தோடு சொல்றேன், நடக்கும். என் ஆண்டவர் தேடி நம்மளை அலக்களிக்கிறவர் அல்ல, தேடி வந்தவர். இந்த சபையில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. நீங்க விசுவாசத்தோடு ஜோம் பண்ணுங்க. காலையில ஜோம் பண்ணுங்க, மத்தியானம் ஜோம் பண்ணுங்க, ராத்திரி ஜோம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, தரியோபின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகி கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் தோல்வியாக இல்லை, ஜெயமாக இருந்தது. எந்த காலமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கடைசி காலமா இருந்தாலும் சரி, இந்த கடைசி காலத்திலையும் உங்களை என்னையும் ஜெயமாய் வைப்பதற்கு இயேசு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். எதன் அடிப்படையில் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது? அவன் 3 வேளை தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாயிருந்தான். கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம், டைம் ஆயிட்டு, ஒரு சின்ன ஜெபம். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு ஜெபிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க. சோர்ந்து போகாம ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஜெபமே ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆதியிலே கொண்ட அந்த ஜெப அபிஷேகத்தை எங்களுக்குள்ள இன்னும் நீங்க ஊற்றுங்கப்பா, புதுப்பீங்கப்பா. நாங்க ஜெபிக்காம ஏனோ தானன்னு வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒரே ஒரு நிமிஷம். நான் ஐயா கையில் கொடுக்க போறேன், ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. நான் மீண்டுமா தேவ சமூகத்தின் சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, நீங்க எங்கேயும் தெரிய வேண்டாம். நீங்க இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு முழங்கால் படியிடுங்க. உங்க ஜெபத்தை கேட்டு இயேசு உங்களை தேடி வருவா. உங்க வீட்டுக்குள்ள வருவா. உங்க ஜெபத்தை கேட்டு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. உங்க ஜெபத்தை கேட்டு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவா. மங்கி எரிகிற திரியை தூண்டி விட்டு பிரகாசிப்பிக்கிற திரியாய் மாற்றுகிற தேவன் உங்க குடும்பத்துக்குள்ள என்னென்ன காரியங்கள் முடக்கப்பட்டு கிடக்கிறதோ, உங்க குடும்பத்துக்குள்ள எந்தெந்த காரியங்கள் தோல்த்து போய் கிடக்கிறதோ, எந்தெந்த காரியத்தில் நீங்கள் குறைவுபட்டு கிடக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, உன் ஜெபத்தின் மூலமாய் குறைவுபட்டு கிடக்கிற உன் காரியத்தை நான் நிறைவாக்க விரும்புகிறேன், நிறைவாக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தர் மேலேயும் ராபாலா ஷாகாட தேவ பிரசனத்தை உணர்றேன். கர்த்தர் அப்படியே அசைவாடுகிறத உணர்கிறேன். கர்த்தருடைய மகிமை அப்படியே இந்த ஆலயத்தை மூடுகிறத என் ஆவி ஆத்துமா சரீரத்தில் உணர்கிறேன். உங்க மேல அப்படியே தேவ மகிமை இறங்குகிறத நான் உணர்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற, மகளே, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும். ஆனா என்ன தேடுகிற பிள்ளைகளுக்கு, என்ன தேடுகிற பிள்ளைகளுக்கு, என்ன நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்னை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. இந்த குடிகாரனை ரட்சித்து எனக்கு இந்த மேன்மையான வாழ்க்கையை என் தேவனாலே தர முடியுமானா, என் அன்பு தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கர்த்தரால செய்ய முடியாதா? உங்க பிள்ளைகளை மாற்ற முடியாதா? உங்க குடும்பத்தில் காணப்படக்கூடிய சாபத்தை மாற்ற முடியாதா? உங்க குடும்பத்தில் காணப்படக்கூடிய தோல்வியை ஜெயமாய் மாற்ற முடியாதா? பலவீனத்தை மாற்ற முடியாதா? இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ராபாலா ரிகாபானியாது ரிஷாகடா மந்தர பௌதனியாந்தர பலபலபா தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்க. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. உன் ராஜா நீதியை சரி கட்டுகிறதுக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நித்திய பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாய் இருக்கிறவரே, நல்ல உபவாச நாளுக்காக உமக்கு நன்றி. ஆரம்பம் முதல் இம்மட்டும் பிரசன்ன வல்லமையா எங்க மத்தியிலே ஆண்டவரை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதற்கு ஸ்தோத்திரம். நீர் பேசின வார்த்தையின்படியே இப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாளில இருந்து பிள்ளைகள் ஆண்டவரை முழங்கால் படியிட்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஒன்றின் பின் ஒன்றாக குடும்பத்துக்குள்ளே காணப்படக்கூடிய அத்தனை குறைவுகளையும் நிறைவாக்குகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியின் ஏவுதலோடு சொல்லுகிறேன், சோர்ந்து போகாம காலை மாலை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எந்த காரியம் உங்க சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் உங்களை கண்ணீர் வடிக்க செய்து கொண்டிருக்கிறதோ, அதை டார்கெட் பண்ணுங்க, அதை டார்கெட் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த காரியம் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த குறைவுகள் நிறைவாகட்டும். இந்த நாள்லேருந்து ஜெபம் பண்ணுங்க. 30 நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வான்.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீர் ஏவனபடி நான் சொல்லுகிறேன். வந்திருக்கிற பிள்ளைகளுடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இனி இவர்கள் அசதியாயில்லாமல் ஆண்டவரே ஆவியிலே அனலாயிருக்க கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். என்னென்ன குறைவுகளோடு, தேவைகளோடு, பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். அவர் தம்முடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே அவர்களை திருப்தியாக்கி கடந்து போக செய்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வந்திருக்கிற அன்பு தாய்மார்கள், தகப்பன்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி சமாதானத்தோடு கடந்து போக கிருபை செய்யுங்க. எங்கே உடைய பிள்ளைகளை நிரப்பி இருக்கிற தேவ மகிமை இவர்கள் தங்கி இருக்கிற வீட்டின் வாசஸ்தலத்தை நிரப்புவதாக. ஒவ்வொரு வீட்டையும் ரத்தத்துக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்த சாத்தானுடைய கிரியைகள், இரவில் உண்டாகிற பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருள் இடமடுகிற கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கிற சங்காரம் ஒன்று இந்த எல்லைகளுக்குள்ளே வராதபடிக்கு, பிள்ளைகளுடைய வீட்டை தொடாதபடிக்கு கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்ளும். இந்த உபவாச கூட்டத்துக்கு நான் வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக வரக்கூடிய நாட்களில் ஜீவனுள்ள சாட்சிகளை இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை நிறுத்துவீராக. மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் இருதயத்தின் தியானங்கள், வேண்டுதல்கள் எல்லாம் தேவரீர் சமூகத்தில் எப்பொழுது பிரதியாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போய் வர கடவோம்.